மூர்த்தி நாயனார் மதுரை என்னும் பெருநகரில் வாழ்ந்த ஒரு வணிகர் ஆவார். இவர் எப்போதும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதை மட்டுமே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தார். இவர் தினமும் சிவபெருமானின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்வதற்காக சந்தனக் கட்டைகளை தேய்த்து சந்தனம் கொடுக்கும் பணியை செய்து வந்தார். இதுவே இவருக்கு ஒரு பெரும் பாக்கியமான தொண்டாக இருந்தது. ஒரு காலத்தில் சைவ சமயத்தை எதிர்த்த ஒரு அயல்நாட்டு மன்னன் மதுரையை ஆள வந்தான். அந்த மன்னன் மூர்த்தி நாயனார் போன்ற சிவனடியார்களை துன்புறுத்தினான். தன்னுடைய மதத்தையே எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதனால் மூர்த்தி நாயனார் உட்பட பல சிவனடியார்களால் கோவிலுக்குச் சென்று சந்தனம் அரைத்து கொடுப்பது போன்ற தொண்டுகளை சுதந்திரமாக செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சந்தனக் கட்டைகளை விற்கவும் கோவிலுக்குள் எடுத்துச் செல்லவும் கூட தடை விதிக்கப்பட்டது. இதனால் மூர்த்தி நாயனார் மிகுந்த மனவேதனை அடைந்தார். சந்தனம் இல்லாமல் எப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது என்று வருந்தினார். ஆனாலும் தன் தொண்டை நிறுத்தக்கூடாது என்று உறுதியாக இருந்த அவர் இனிமேல் சந்தனக் கட்டைகளுக்கு பதிலாக ஒரு கல்லைத் தரையில் வைத்து தன் முழங்கையையே தேய்க்கத் தொடங்கினார். சந்தனம் வருவதற்கு பதில் அவருடைய முழங்கைகள் உராயப்பட்டு இரத்தம் வந்து எலும்புகள் தேய்ந்து போயின. தன் பக்தியின் உறுதியால் உடலின் வலியை அவர் பொருட்படுத்தவே இல்லை. மூர்த்தி நாயனாரின் இந்த தீவிர பக்தியையும் உடலை வருத்திச் செய்யும் தொண்டையும் கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார். அன்று இரவு சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி, மூர்த்தி, உன்னுடைய இந்த தியாகமே இனி நீ இந்த நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஒரு வழியை காட்டும். கவலை வேண்டாம் என்று அருள்பாலித்தார். அடுத்த நாளே கொடுங்கோல் மன்னன் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்தான். அதன் பிறகு நாட்டில் இருந்த அனைவரும் சேர்ந்து மூர்த்தி நாயனாரையே புதிய மன்னனாக பதவியேற்க கேட்டுக்கொண்டார்கள். மூர்த்தி நாயனார், நான் சந்தனம், திருநீறு, உருத்திராக்கம் ஆகிய மூன்றுமே எனக்கு ஆபரணங்கள். சிவபெருமானே என் துணை என்று கூறி திருநீற்றையே பூசிய ஆபரணங்களோடு நாட்டை நல்லாட்சி செய்தார். அவருடைய இந்த பக்தியின் உறுதியால் இறுதியில் அவர் சிவலோகம் சென்றார்.